ஒரு மரம் ஒரு சிறுவனை மிகவும் நேசித்தது. ஒவ்வொரு நாளும் அந்த சிறுவன் மரத்திடம் சென்று விளையாடுவான். அவன் மரத்தின் தண்டில் ஏறி கிளைகளில் ஆடி அதன் இனிய ஆப்பிள்களை தின்னுவான். மரமும் சிறுவனும் ஒருவரையொருவர் நேசித்தனர். இருவரும் மகிழ்ச்சியாயிருந்தனர். ஆனால் காலம் சென்றதில் சிறுவன் வளர்ந்து மரத்திடம் வருவதை நிறுத்திவிட்டான். ஒரு நாள் சிறுவன் சோகமாக மரத்தின் அருகில் வந்தான். மரம் மகிழ்ச்சியுடன் கூறியது, "வா, என் தண்டில் ஏறி கிளைகளில் ஆடு. பழையபடி விளையாடுவோம்." சிறுவன் சொன்னான், "நான் மிகவும் பெரியவனாகிவிட்டேன். எனக்கு பணம் தேவை. பொருள்கள் வாங்க வேண்டும். நீ எனக்கு உதவ முடியுமா?" மரம் சொன்னது, "என்னிடம் பணம் இல்லை. ஆனால் என் ஆப்பிள்களை எடுத்து விற்று பணம் சம்பாதிக்கலாம்." சிறுவன் மரத்தின் ஆப்பிள்களை எடுத்து சென்றான். மரம் மகிழ்ச்சியுடன் இருந்தது. பல ஆண்டுகள் கழிந்து சிறுவன் மீண்டும் வந்தான். மரம் மகிழ்ச்சியுடன் சொன்னது, "வா, என் தண்டில் ஏறி கிளைகளில் ஆடு." சிறுவன் கூறினான், "இப்போது நான் பிஸியாக இருக்கிறேன். எனக்கு சூடான ஒரு வீடு வேண்டும். நீ எனக்கு ஒரு வீடு தர முடியுமா?" மரம் சொன்னது, "என்னிடம் வீடு இல்லை. ஆனால் என் கிளைகளை வெட்டி கொண்டு போய் அதை கொண்டு ஒரு வீடு கட்டிக்கொள்." சிறுவன் கிளைகளை வெட்டி கொண்டு சென்றான். மரம் மகிழ்ச்சியாயிருந்தது. ஆண்டுகள் விரைந்து செல்ல சிறுவன் மீண்டும் திரும்பி வந்தான். மரம் ஏக்கத்துடன் சொன்னது, "வா, விளையாடு. என்னுடன் இரு." சிறுவன் கூறினான், "இப்போது நான் மிகவும் வயதானவன். களைப்பாகவும் இருக்கிறேன். எனக்கு ஒரு படகு தேவை. அது எனக்கு தூரம் எடுத்துச் செல்ல உதவும். நீ எனக்கு ஒரு படகு தர முடியுமா?" மரம் அமைதியாக கூறியது, "என் தண்டை வெட்டி ஒரு படகு செய்து கொள்." சிறுவன் மரத்தின் தண்டை வெட்டி கொண்டு சென்றான். மரம் மகிழ்ச்சியாயிருந்தது. ஆனால் அதன் உள்ளம் வெறுமையாக இருந்தது. நெடுநாட்களுக்கு பிறகு சிறுவன் மீண்டும் வந்தான். மரம் மனவருத்தத்துடன் சொன்னது, "மன்னிக்கவும், என்னிடம் தர ஒன்றுமில்லை. இப்போது நான் வெறும் மர அடி மட்டுமே இருக்கிறேன்." சிறுவன் கூறினான், "இனியும் எனக்கு பெரிய தேவையில்லை. நான் ஓய்வெடுக்க ஒரு அமைதியான இடம் மட்டும் வேண்டும்." மரம் சிரித்தது, "சரி, ஒரு பழைய மர அடி அமர்வதற்கு பொருத்தமான இடம். வா, அமர்ந்து ஓய்வெடு." சிறுவன் அமர்ந்தான். மரம் மகிழ்ச்சியுடன் தனது கடைசி சேவையையும் செய்தது.